video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. இன்னைக்கு ரிசல்ட் 421. ஸோ நம்ம ஆல் போர்டில் 42 கொடுத்துருக்கோம். 31 42 ஆல் போர்டில் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 4Dயுமே வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். நான் பாருங்க எல்லாத்துலேயுமே இந்த 42 வச்சு தான் கொடுத்துருப்பேன், இந்த 4Dயுமே. ஏன்னா இந்த 42 கண்டிப்பாக இன்னைக்கு வர மாதிரி இருந்துச்சு நம்ம கெஸ்ஸிங்கில். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். நம்ம வியூவர் ஒருத்தர் 42 வச்சு இன்னைக்கு சி போர்டில் ஒன்று வச்சு 421 போட்டிருந்தான்னு சொல்லி மெசேஜ் பண்ணார். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதனால தான் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனிக்கணும். ஏன்னா நான் வீடியோ நடுவில் தான் நான் 3 லைன் எடுத்தால் எந்த லைன் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத வீடியோ நடுவில் தான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனிங்க. ஒரு 8 நிமிஷத்து வீடியோ தான், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் இதே மாதிரி பெஸ்ட்டான லைனை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கும் எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கவனிங்க, அது உங்கள் கால்குலேஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட் 2 ரிசல்ட் நான் மார்க் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் பண்ணுறேன், அதையும் கவனிங்க. கவனமாக கவனிங்க, அப்போ தான் புரியும். ஸோ 230 மார்க் பண்ணியிருக்கேன் கீழேருந்து பார்த்தா. ஸோ முந்தா நேரத்து ரிசல்ட்டு 745. ஸோ 2க்கு 7, 3க்கு 3 அப்படியே வச்சு 5. இங்கே 735, கீழே 745ன்னு வச்சுருக்கோம். அதாவது முன்னாடி நாள் எஸ்டர்டே பிஃபோர் டே வச்சுருக்கான். நேற்று பார்த்தீங்கன்னா 421. அந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இப்போ அதே பாருங்கள், இன்னொரு ஏரோ மார்க் போடுறேன், அதே கவனிங்க. இப்போது இந்த ஏரோ மார்க்கில் பாருங்களேன். இப்போ ஒரு பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்க, அது 421 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா? ஸோ 735க்கு 230க்கு 745 முன்னாடி நாள் வச்சுருக்கான். 735 745 வச்சுருக்கான். நேற்று பாருங்க, எந்த நம்பர் அந்த 2 முடியுது இல்லையா, 0332ல் அந்த எண்டில் முடியிற இடத்துல இருந்து 421 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 421 நேற்று வச்சுருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இதை மார்க் பண்ணுற கவனிங்க. இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், இங்கே பாருங்க 233. இல்லை, திருப்பி பார்த்தா 332. ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் இன்றைக்கி எடுத்தானா 832 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. நான் ஏன் 832 இல்லை 238 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பேரிஷனை மட்டும் வச்சு சொல்லலை. இதே மாதிரி இன்னும் 2 கம்பேரிஷன்லேயும் இது ஒத்து போகுது. அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் புரியாது. ஸோ இப்போது இன்னொரு பேட்டர்ன் வரும். இது திருப்பி 238ன்னு வைக்கிறான்னு வைங்க. அதாவது இதை அப்படி பாருங்க, 238ன்னு வச்சா ஒரு வேளை அது எப்படி நேற்று ஒன்று எடுக்கும்போது அந்த 421 சேர்த்து எடுத்தானோ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் படி 238 வந்து பெண்டிங் நம்பர் இல்லையா, அந்த 8ஆம் நம்பர் எடுத்தானா. இப்போ பாருங்க, இப்போ ஒரு பாக்ஸ் பண்ணுற பாருங்க, இங்கே பாருங்க கடைசியாக அடிச்சது 8ஆம் நம்பர். இப்போ 048 அடிச்சிருக்கான். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த பேட்டர்ன் படியே வந்துச்சுன்னா இந்த திருப்பி 238ன்னு வச்சா அந்த 8 சீபோர்டு வரும்போது இந்த 3 நம்பரும் ஓகேவா 238 வரத்துக்கு பாசிபிள் அதிகம் இல்லையா. 238 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அப்போ 238னா இந்த பேட்டர்ன் ஒத்து போகுதா. இங்கே என்ன இருக்கு 233. ஸோ 238. ஸோ 238 அப்படியே எடுத்து நாளைக்கு ரிசல்ட்டாக வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட இன்னும் 2 கம்பேரிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் காட்டுறேன், அதையும் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, இந்த சார்ட் அப்படியே நோட் பண்ணுங்க. நான் அப்படியே மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ முந்தா நாள் அதாவது எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 745. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பாருங்க மேலே, ஓகேவா, 7 4 5 745 அப்படியே இருக்கு பாருங்க. 745 ஃபர்ஸ்ட் டே அப்படியே இருக்கு பாருங்க மெயில் பாக்ஸில். அடுத்த நாள் வாங்க, இங்கே பாருங்க, அதுக்கு அடுத்தல தான் நேற்று ரிசல்ட்டு 421 அப்படியே பாருங்க, 4 2 1 421 அப்படியே இருக்கு. அப்படி பார்க்குறப்போ அதுக்கு கீழே இப்போ அதே பேட்டர்ன் படி வரிசை எடுத்தா அதுக்கு கீழே பாருங்க என்ன இருக்குன்னு 328. நான் சொன்ன கம்பேரிஷன் ஒத்து போகும்னு சொல்லி பார்த்தீங்களா, இதுலேயும் ஒத்து போகுதா. அப்படியே பாருங்க, முன்னாடி நாள் ரிசல்ட் 745க்கு 3 நம்பர் இருக்கு. அடுத்தது 421க்கு பாருங்க அப்படியே
424 அப்படியே இருக்கு. அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு அதே பேட்டர்ன் படி வந்துச்சுன்னா, 832, 823, 328 அந்த 328 நான் சொன்னேன் இல்லைங்களா? 238 அத எடுத்து அந்த 3 நம்பர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. இதுலயும் பார்த்தீங்களா, 3 நம்பரும் அப்படியே ஒத்து போகுது பாருங்கடா. 3 ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரைட்டா? ஸோ, இந்த பேட்டர்ன்லயும் அந்த 832, 238 ஒத்து போகுது இல்லையா? இப்ப இன்னொரு பேட்டர்ன் போலாம். அதுலயும் இதே சேம் நம்பர்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? அதையும் காட்டுறேன். அதையும் கவனமா கவனிங்க. அப்பதான் நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த வீக்லி சார்ட்ல இப்ப கடைசி 2 வாரம் அடிச்ச ரிசல்ட்ட மார்க் பண்றேன். அப்படியே கவனிங்க. இத அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 510, 024. ஸோ, போன வாரம் அடிச்ச நம்பர் பாருங்களேன். 024 இல்லைங்களா? ஸோ, அப்படியே வந்தீங்கன்னா, இங்க பாருங்க. அங்க அப்படியே சைபருக்கு பவர் பண்ணி, அப்படியே பாக்ஸ் போடுறேன். சைபருக்கு பவர் பண்ணி, அப்படியே நான் 9க்கும் பவர் பண்ணி 529ன்னு வச்சிருக்கான். ஓகேவா? இப்ப பாருங்க. 5, 2, 9, 0, 2, 4. ஓகேவா? அப்படியே இருக்கு. இப்போ அந்த எண்ட்ல இருந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆப்போசிட்ல பவர்ல வரும்போது, பக்கத்து நம்பரோ, இல்ல மேல் நம்பரோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி பார்க்கும் கீழ் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி பார்க்கும்போது, இங்க பாருங்க நான் இப்ப பாக்ஸ் பண்றேன். இங்கிருந்து பாக்ஸ் பண்றேன் பாருங்க. அதுக்கு மேல இங்க பாருங்க. அப்படியே பாருங்க. அப்படியே வச்சிருக்கேன். அதாவது ஒரு நம்பர் முடியுது, இல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த நம்பர் பக்கத்துல இருந்து மேலயோ, கீழயோ வரதுக்கு பாசிபிள் அதிகம். இப்ப இதுல பாருங்களேன். இதுல பாருங்க 733. அப்படியே பவர் பண்ணி பாருங்க. 238 இல்ல 382. ஸோ இந்த 238 நம்ம 2லயும் பார்த்தோம் இல்லையா? இந்த 382ம் 2லயும் பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் பாருங்களேன் சிமிலரா ஒத்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்க கீழ எடுத்து பார்த்தீங்கன்னாலும், உங்க பாக்ஸ் போடுறேன் பாருங்க. நீங்க கீழ எடுத்து பார்த்தீங்கன்னாலும், இங்க பாருங்க. இங்கேயும் அந்த 3, 2, 8, 2 பாருங்க. 3, 2, 8, 2 இங்கேயும் வருது இல்லையா? ஸோ நம்ம 4 கம்பேரிசன்ல பார்த்துருக்கோம். ஸோ 4 கம்பேரிசன்லயுமே நமக்கு இதெல்லாம் ஒத்து போகுது. 2, 3, 8, 2, 2, 8 இந்த மாதிரி நமக்கு வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ இதே மாதிரி லைன் இன்னொரு பேட்டர்ன்ல வேற நம்பரோட மேட்ச் ஆகுது. ஸோ இது 3ம் ஒத்து போகுது. இது ஒரு பேட்டர்ன் லைனே வச்சுக்குவோம். ஸோ இன்னொரு லைனும் காமிக்கிறேன். அதையும் பார்த்துட்டு நம்ம எது பெஸ்ட்டோ அதை எடுத்து கொடுப்போம். அதையும் கவனிங்க. இதே வீக்லி சார்ட்ல இந்த 2 வாரத்து ரிசல்ட்ட மார்க் பண்ணிட்டேன். பார்த்துக்கங்க. 510 சைபர் 24. இப்ப அப்படியே மேல வாங்க. 510 போன வாரத்துக்கு முன்னாடி வாரம். அதுக்கு போன வாரம் வந்து சைபர் 24. இப்ப இத மார்க் பண்றேன் கவனிங்க. இப்ப பாருங்க. அப்படியே மார்க் பண்றேன். இப்ப அதுக்கு கீழ மார்க் பண்றேன் கவனிங்க. அப்படியே அதாவது 510க்கு அப்படியே பாருங்க பவர் பாருங்க. சைபருக்கு 5, 6க்கு 1, சைபருக்கு 0. ஓகேவா? அப்படியே பவர் அப்படியே வச்சிருக்கான். ஸோ போன வாரத்துக்கு முன்னாடி வர ரிசல்ட் 510. இங்க 0, 6, 0 இருக்கு. இப்போ அதுக்கு கீழ பாருங்க. இப்ப அதுக்கு பக்கத்துல இப்போ இங்க பாருங்க. 920 அப்படியே கீழ இருந்து மேல பாருங்க. 0, 2, 9 போன வாரம் ரிசல்ட் 0, 24. ஸோ 0, 2 பவர் பண்ணி 9 வச்சிருக்கான். இப்போ அதுக்கு பக்கத்துல பாக்ஸ் போடுறேன். அதையும் கவனிங்க. இப்போ அதுக்கு கீழ பாருங்க. 454 இருக்கு. அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி வர சைபர் 6 சைபருக்கு 910 சரி 510 சைபர் 29 இருக்கு சைபர் 24 அப்படியே இருக்கு. ஸோ 454 அதாவது இந்த வாரம் 454 வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. இல்ல 459 நான் மெஜாரிட்டியா வரதுக்கு பாசிபிள் தெரியுது. இப்போ இந்த கம்பேரிசன்ல இந்த டிஃபரெண்ட் பேட்டர்ன் வருது. பட் நம்ம ஆல்ரெடி 3 பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அதே பேட்டர்ன் அதாவது மெஜாரிட்டி எது வருதுன்னு பார்த்துட்டு இதுலயும் அதுலயும் கலந்து இம்பார்ட்டன்ஸ் நம்பரா குடுத்துருவோம். இப்போ இன்னொரு கம்பேரிசன் வருது. அதையும் காட்டுறேன். அதையும் பாருங்க. இப்போ அதே வீக்லி சார்ட்ல இது 3யும் வந்து நான் பாக்ஸ் பண்றேன். கவனிங்க. அப்படியே பாருங்க. இப்போ இது 3யும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3லயும் பாருங்களேன். போன வாரத்துக்கு முன்னாடி முன்னாடி வர ரிசல்ட் 510 சைபருக்கு 5 6க்கு 1 ஸோ 0 அப்படியே 3 நம்பர் இருக்கு. போன வாரம் 0 24 அப்படியே பாருங்க. மேல பாருங்க 0 7 4 அப்படியே 0 2 4 அப்படியே 3 நம்பர் வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ அதுக்கு மேல பாருங்களேன் 878 ஓகேவா 878
ஆல்ரெடி நான் பார்த்தோம் இல்லையா? 238 832 200 அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒத்து போகுது. ஸோ 4 கம்பேரிஷன்லயுமே இந்த நம்பர்ஸ் அந்த 8, 7, 3, 2 இந்த நம்பர்ஸ் வந்து ஒத்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு 28, 82 அதே மாதிரி 23, 32 இதெல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேவா? 37 இதெல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். இதையெல்லாம் கம்பேர் பண்ணி அந்த 454, 59 அதையும் வச்சு பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நம்பரா தரேன். நீங்க உங்க கணக்குல வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 8, 9 நம்பர் இருக்குங்க. இதுல வந்து 2டே செட்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 2டே செட்டு தான். அந்த 238 செட்டும், 454 செட்டு. இந்த 2டே செட்ட தான் பவர் பண்ணி குடுத்துருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதே மாரி ஏபிபிசிஏசிக்கு 23, 28, 33 0055 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதையும் குடுத்துட்டேன். டபுள்ஸ் வர மாரி இருக்கு. அதே மாரி ஏ போர்டுல 8, 4, பி போர்டுல 3, 5, சி போர்டுல 2, 9. இன்னைக்கு ஆல் போர்டுக்கு 32, 49 இன்னைக்கு வரதுக்கு பாசிபிள் அதிகம். அதே மாரி 23 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டு கொண்டு வந்து தரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.